ஆஸ்திரேலியா T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்காண்டி ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதான் வந்து ஜெர்சி, சரிங்களா? இந்த ஜெர்சி போட்டு தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து T20 வேர்ல்டு கப் விளையாட போறாங்க, சரிங்களா? எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி அந்த ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேசல்வுட் வந்து இல்லை, சரிங்களா? ஆனால் வந்து பேட் கமின்ஸ் வந்து ரூல்ட் அவுட்டு, இன்ஜுரின்னு சொன்னாங்க, சரிங்களா? ஸ்டார்க்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு T20ல. அவர்லாம் வந்து ஏன்னா ரிட்டையர்ட் ஆனான்னு எனக்கு செம்ம கோவம் இருக்குது ஸ்டார்க்கு மேலே. அந்த நாயால ஒரு 4 ஓவர் போட முடியாதா? டெஸ்ட் மேட்ச்ல வந்து அங்கே 20 ஓவர் 30 ஓவர் போடுறவனுக்கு ஒரு 4 ஓவர் போட முடியாதா? டெஸ்ட் மேட்ச்ல ரிட்டையர்ட் ஆகி தொலைய வேண்டியதான் நாய். தேவையில்லாம வந்து T20ல வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ பவுலிங் போட ஆள் இல்லை. ஓப்பனிங் அவன் ஓவர் போட்டால் 2 விக்கெட்டை தூக்கிடுவான், மெயின் விக்கெட். அவன் போடுற ஏக்கர்லேயே 2 விக்கெட் விழுந்துடும். இப்போ அவனும் கிடையாது. பேட் கமின்ஸ் வந்து அவர் நல்ல ஒரு பவுலர், இப்போ அவரும் கிடையாது, அவரும் இன்ஜூரிடு. இந்த 3 நாய்களும் வந்து IPL மேட்ச்ல வந்து விளையாட வந்துருவாங்க. என்னோட பிளேயர்ஸ் தான். எனக்கு கோவம் வந்தா நாயின்னு சொல்லி தான் திட்டுவேன். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல வந்து என் பசங்கன்னு சொல்லுவேன். இது வந்து எனக்கு கோவமா இருக்கு, அதனால வந்து நாயின்னு சொல்றேன். நான் கோவமா இருந்தா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் நாயின்னு சொல்லி தான் திட்டுவேன். அதுக்கப்புறம் ஹேசல்வுட்டுக்கும் இன்ஜுரி, சரிங்களா? அவனும் விளையாடல, ஆனா IPLக்கு விளையாட வந்துருவான். நான் IPL மேட்ச்லாம் பார்க்கவே மாட்டேன். ஒன்லி ஆஸ்திரேலியா டீம் மட்டும் தான் பிடிக்கும், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பேன், IPLலாம் பார்க்க மாட்டேன். ஆனா இந்த 3 நாய்களும் IPL வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். T20 வேர்ல்டு கப் நடக்க போது ஒரு 3 பவுலர்ஸுக்கும் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் கொடுத்து 2-3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ரெஸ்ட்ல வச்சிருக்கணும். ஒரு மெயின் வேர்ல்டு கப் வர போதுன்னா எப்படிதான் அந்த நாய்களுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியல. 3 நாய்களும் இல்லை. இப்போ ஸ்குவாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு, சரிங்களா? அதனால லீக் மேட்ச்லாம் வின் பண்ணி எப்படியும் வந்து செமிஃபைனல் போயிடுவாங்க. செமிஃபைனலுக்கு முன்னாடி சூப்பர் 8 மேட்ச் இருக்கு, அதுல இந்தியா கூட விளையாடுறாங்க. அந்த மேட்சை பார்க்க தான் நான் ரொம்ப ஆர்வமா சென்னைக்கு வந்து டிக்கெட் போட்டிருக்கேன். எனக்கு இந்த 3 பவுலர்ஸ் இல்லாதனால வந்து எனக்கு போகும்போதே கண்டிப்பா நம்ம பசங்க தோத்துருவாங்க, இதுக்காண்டி இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறோமே அப்படின்னு எனக்கு இப்பவே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஏதாவது லக்ல ஜெயிச்சாதான் உண்டு இந்தியா கூட சூப்பர் 8 மேட்ச்ல, சென்னையில நடக்க போற சேப்பாக்கம் மேட்ச்ல. 3 பவுலருமே இல்லை. ஸ்டார்க்கு ஏன் ரிட்டையர்ட் ஆன ஒரு கோவம் இருக்கு. அவனால எதுக்கு ரிட்டையர்ட்னா மொத்தமா ரிட்டையர்ட் ஆகணும். அதனால T20ல மட்டும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 4 ஓவர் அவனால போட முடியாதா? சரி, இப்போதைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. வார்ம் அப் மேட்ச் வந்து விளையாட போறாங்க. மேக்ஸ்வெலும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. மேக்ஸ்வெல் வந்து ஒரு மேட்ச் தான் அடிப்பான், ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பான். அவன் பவுலிங்கே எல்லாருமே அடிச்சு விட்டுருவாங்க. அதனால எந்த லட்சணத்துல வந்து T20 வேர்ல்டு கப் விளையாட போறாங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா வின் பண்றது ரொம்ப ரொம்ப டவுட் தான். வின் பண்ணா ஒரு லக்ல வேணா வின் பண்ணலாம். சரி பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்னு. புது பசங்களை நம்பி வந்து போறாங்க பவுலிங்கு, எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.